அப்ப இது வந்து 2022 ஓட கொஸ்டினோட பேப்பர் எம்பிசி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங். ரெண்டு சேம் கான்செப்ட் தான். ஆனா நீங்க எது வேணா எடுத்துங்க. சிஇ எம் அண்ட் எம்இ சிஎஸ்சி. ஓகேங்களா? இது என்ன டெஸ்ட்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருந்தாவே கை ஸ்கொயர் எடுக்கணும். அதே மாதிரி இது டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டான். டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டாவே நமக்கு என்ன தெரியும்? கை ஸ்கொயர் தான். மொத்தம் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 3 3 9 வேல்யூ. ஓ 9 எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 9 எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டைம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இதுக்கு ரிசல்ட் போட்டு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா ஐடியாவும் உங்க கையில இருக்குது. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அந்த ஃபார்முலா வேணும் ஃபார்முலா கூட டேபிள் வேணா காட்டணும். இது காப்பி பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆனா அந்த டேபிள் வேணா விசிபிளா காட்டுறேன். அத ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே டக் டக்னு போடுங்க. நானும் ஹெல்ப் பண்ணனும் பண்றேன். எனக்கு ஹெல்ப் தேவையா நீங்க போட்டுருவீங்களா? சார் நாங்களே போட்டுறோம் சார். அது வெரி குட். இப்ப போடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் ஒர்க்கிங் போடுங்கனால உங்களுக்கு டைம் இல்லைங்கிறீங்க. ஆனா நீங்க இப்ப என் பக்கத்துலயே போட்டுருங்க. வேலையும் முடிஞ்சிரும் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்லாம். ஒரு சில கொஸ்டினுக்குலாம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஆன்சர் எடுத்து நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? சார். சார் சாம்பிள் கணக்கு பண்ணி கொஞ்சம் மேல காமிச்சீங்கன்னா அதை வச்சு பார்த்துங்க சார். இல்ல இது நோட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க. சதீஷ் நீங்க நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. இப்போ அந்த டேபிள் போட்டுக்கிட்டா? டேபிள் பாருங்க. இதான் டேபிள். இந்த டேபிள் ஞாபகம் இருந்தா போதும். ஓகேங்களா? இந்த டேபிள் வச்சு போட்டுக்கலாமா? ஓகே சார். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கலாம். அடுத்து பார்த்துட்டு நம்ம அடுத்து முடிக்கலாம். என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்டோட வச்சிருக்க வேண்டாம். சார். ஓகேமா. ஓகே. சார் இந்த சம் வந்துருக்குல இதை வந்து கொஞ்சம் மேலே காமிங்க சார். சம் வேணுமா? ப்ராப்ளம் வேணுமா? காட்டுறமா? கீழே கீழே தானே கேட்குறீங்க? சார். சார். மேல மேல சார். டாப்ல. டாப்லயா? அதுல என்ன இருக்குது? அது எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா தானே. அது ஒண்ணு இல்ல. அதான் சார் அந்த ஃபார்முலாக்கு தான் சார். ஃபார்முலா எங்க இருக்குதுங்க? இங்க இதுதான் ஃபார்முலா. என்ன வேணும் உங்களுக்கு? எந்த ஃபார்முலா வேணும்? அது போதும் சார். விடுங்க சார். இது ஒண்ணே போதும் சார். இதுல எது ஃபார்முலா நடக்குங்க? இது போதும். இல்ல ஃபார்முலா சார். அந்த இது கண்டுபிடி எக்ஸ்பெக்டட் கண்டுபிடிக்கிறது சார். அது வேணா நான் சொல்லிடுறேன். என்ன ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல். இப்போ ரோ டோட்டல் கண்டுபிடிச்சிங்க. இந்த ரோ டோட்டல் இல்ல பாருங்க. ரோ டோட்டல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ரோ டோட்டல் என்ன இருக்கு? ரோ டோட்டல் வந்துட்டு 30 சார் ஃபர்ஸ்ட் உள்ளது. 150 சார். இல்ல. ரோ டோட்டல் இது என்ன? அதான் 30 சார். 30. அடுத்து இந்த ரோ டோட்டல் 40. என்னப்பா? 80 சார். 80. இதுக்குமா? 40. 40. 40. அதே காலம் டோட்டல்? காலம் டோட்டல் வந்துட்டு 40 70 40 சார். ஓகே, வெரி குட். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? 150. 150. ரெண்டு ஈக்குவலா வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவலா வரணும். அவ்வளவுதான். 150. கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்ப என்ன கிடைப்பீங்க? E20 போடுங்க. E20 என்ன? கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் 20 into 40 divided by 150. ஓகேங்களா? புரியுதாப்பா? அது வந்து நான் என்ன பண்ணேன்? டேபிள்லயே ஃபார்ம் பண்ணி போட சொல்லிட்டேன். டேபிள்லயே ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன வரும்? அப்சர்வ் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ,
observed value minus expected value whole squared, observed value minus expected value whole squared divided by int. அப்போ என்னது ஒவ்வொன்றுக்கு நீங்கள் கால்குலேஷன் பெரிய டேபிள் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 20 இங்கே கால்குலேஷன் போட்டுங்க. இங்கே 20யோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னது 30 இன்ட்டு 40 டிவைடட் பை 150. கரெக்டுங்களாப்பா? சார். இது ஈக்குவல் போட்டு எழுதிக்கிங்க. இதே மாதிரி ஈச் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, இப்போ 20க்கு போட்டிங்களா, அடுத்து யாருக்கு போடுங்க 7க்கு போடுங்க, அடுத்து யாருக்கு போடுங்க 3க்கு போடுங்க. சரிங்களா? அப்போ 7 3. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க. போட முடியுமா இல்லை நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமா? போட்டுட்டு இருக்கேன் சார். ஓகே, வெரி குட்மா, வெரி குட். அப்படியே ஒவ்வொரு வேலையும் சொல்லுங்கப்பா, நான் அப்படியே எழுதிக்கிறேன். எது வரைக்கும் முடிச்சுக்கிங்க சொல்லுங்க, அதை டக்குனு கடைசி வேலை. கடைசி வேலை இங்க போட்டுருக்கோம். இந்த கடைசி வேலை, கடைசி வேலை இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எவ்வளோ கிடைச்சது? இதனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் 8 சார். ஃபர்ஸ்ட் ஒன் 8. இல்லை கடைசி வேலை இல்லை சார். நான் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீங்கள் போடுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நீங்கள் போட்டே வாங்க, போட்டே வாங்க, போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுத்தா மட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. பார்த்தேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போடுறது செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும்பா? போட்டிங்களா? மொத்தம் 9 வேல்யூஸ் இருக்குது. 9 வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கடாங்கன்னு. நான் ஆன்சர் 2 விதோட ஆன்சர் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே. என்ன கண்டுபிடிச்சீங்க வேல்யூ சொல்லுங்க. நம்ம வெரி பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வெயிட் பண்ணா நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். லேட் ஆகும் மீன்ஸ் உங்களுக்கு டைம் அவ்வளோதான். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம டைம் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு இருக்கிறது ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு சரி 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம் ரொம்ப பிக் ப்ராப்ளமா இருக்கும். கால்குலஸ் ரொம்ப மிஸ்டேக் ஆயிரும். அதனால கொஞ்சம் இப்ப எதுக்கு டைம் கொடுக்கணும்னா, உங்களுக்கு கால்குலேட்டர் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். சரிங்க சார். கொஞ்சம் ஸ்பீடா போட்டு பழகுங்க. கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். சொல்லலாமா? வேல்யூ சொல்லலாமா? சரிங்க அப்படியே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 18 இங்கேயே இங்க கடைசியா? கரெக்ட் சார். கடைசியா 18 18 எஸ் 18 அந்த மாதிரி 18 சிங்கிள் நம்பர் சொல்லுங்க. சிங்கிள் நம்பர் சொல்லுங்க. 18 3.5 3.5 3.125 3.125 15.42 15.1 15.42 15.42 தானே? எஸ் சார். ஓகே. அடுத்தது 12.90 12.90 1.190 1.190 0.9 0.9 to 2.0 12.1 6 பாயிண்ட்டுங்களா? 12 சார் 1 to 0.1 பாயிண்ட் அவ்வளோதாங்க சார். 1 2 3 4 5 6 7 8 9 வந்துச்சுங்களாப்பா? இதே வேல்யூவா வேற வேல்யூவா மாமா? நீங்க செக் பண்ணிக்கோ. சார். ஒண்ணு நான் மிஸ் பண்ணிருக்கேன். அது ஓகே சார். அத வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். அது மிஸ் பண்ணது ஓகே. மத்ததெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? மத்த வேலையா ஈக்குவலா சார். வருதா? ஓகே. ஆ வெரி சார். குட். அவ்வளோதான் கண்ணு. இது 2 பேத்துக்கு ஈக்குவலா வந்துச்சு. நம்ம கான்செப்ட் புரிஞ்சுது. ஓகே. நீங்க கரெக்ட்டா தான் போட்டுக்கிறீங்கன்னு ஐடியா. அதுக்காக தான். நானும் போடல கால்குலேஷன். நீங்க போட்டு ஓகேவா இருந்தா ஓகே. இத ஆட் பண்ண எவ்வளோ வந்து கண்ணு வந்தது? இந்த கால்குலேட்டர் வேல்யூ இத ஆட் பண்ண எவ்வளோ வந்தது கண்ணு? அது நான் ஆட் பண்ணல சார். ம். இதுல என்ன பண்றீங்கன்னா, கால்குலேஷன் போடும்போது மெமரி பிளஸ் அமுத்திட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். அப்ப மெமரி பிளஸ் ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா, ஆன்ஸர் வந்து திரும்ப நீங்க ஒருக்கா போய் கால்குலேட்டர்ல போடணும்னு அவசியம் கிடையாது. 16.135 சார் அது. இன்னொரு சொல்லப்பா 68 16.135. இல்ல எனக்கு கிளியரா இல்ல. 68 அந்த மாதிரி 69 69.135. 135 கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கப்பா. அந்த ஒரு எஸ் சிங்கிள் எஸ் டேட்டா மிஸ் பண்ணி தரகன் போட்டீங்களா? சிங்கிள் டேட்டா மிஸ் சார். பண்ணீங்க. ஒரு டேட்டா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்களா? ஒரு கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டீங்களே போட்டீங்களா? இல்ல சார். இத பேஸ் பண்ணி எடுத்துட்டேன் சார். இத பேஸ் இத பண்ணி பேஸ் எடுத்துட்டேன். பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இதான் கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப ஆ நம்ம சார். டேபிள் வேல்யூ என்னது? டேபிள் வேல்யூ எங்க பார்க்கணும்? ரோவும் காலமும் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோ காலம் எவ்வளவு ரோ? 3 rows. 2 into 2. 1 2 3 காலம் எவ்வளவு? 1 2 3 அப்பனா 3 minus 1 into 3 minus 1 2 into 2 2/2 4 சார். சார். 4 அப்ப டேபிள் வேல்யூ உங்க கையில இருக்குதா நான் காட்ட வேணுங்களா? என்கிட்ட இருக்கு சார். உங்களுக்கு பார்த்து பழகுங்க. ஏன்னா நான் காட்டுறத விட நீங்க உங்களுக்கு பார்த்து பழகுங்க. நானும் என்னது பார்க்க வேணாம் நான் காட்டுறேன். பட் நான் என்னது பார்க்க வேணாம் ஆ. நீங்க உங்களுக்கு பார்த்து பழகுங்க. சார். பார்த்து பழகினா அங்க எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. நான் காட்டுறேன். பட் நீங்க உங்க கையில இருக்கிறத பாருங்கங்கிறேன். 4 உங்க 4 கையில இருக்கிறத ஆல்பா ஈக்குவல் டு 5% டேபிள் வேல்யூ வந்து 4 பார்த்துட்டீங்களா? 9.78 9.49 கரெக்டா இருக்கு. நான் அவ்வளவுதான் கண்ணு. டேபிள் வேலையும் கத்துக்கிட்டீங்க. கால்குலேஷனும் ஓரளவுக்கு போட கத்துக்கிட்டீங்க. ஏன்னா கை ஸ்கொயர்ட் வந்து கம்பல்சரி வரக்கூடிய கொஸ்டின். ஓகே. அது இதுல வந்து 95% இது வரும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இது சார். அப்ப போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்ப டேபிள் வேலையும் கத்துக்கிட்டீங்க, இதுவும் கத்துக்கிட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த ப்ராப்ளம் என்னது 9.79 48 49. ஓகே. அப்ப கம்பேர் பண்ணுங்க. டேபிள் வேல்யூ இதையும் கம்பேர் பண்ணுங்க. அக்செப்டட் ரிஜெக்டடா? ஃபார்முலா என்ன? கன்க்ளூஷன். ரிஜெக்டட் சார். கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ தான் ஃபார்முலா. இது 63 பாயிண்ட் சம்திங் வருது. பட் இது 9.49 வருது. இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். தேர்ஃபோர் ஹச் நாட் இஸ் ரிஜெக்டட். ரிஜெக்டட்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? கச் நாட் இங்க எழுதும்போது தெரியும். ஐயோ கச் நாட் டிஃபைன் பண்ணிக்கணுமா என்னன்னு தெரியல ஓடி போய் பார்ப்போம். அப்ப கச் நாட் டிஃபைன் பண்ணல. கச் நாட் டிஃபைன் பண்ணும்போது இங்க என்ன எழுதணும்? எப்படி இருந்தாலும் நீங்க கடைசியா எழுதினாலும் கொஞ்சம் இடம் விட்டு எழுதி பாருங்க. இந்த யூனிட்டுக்கு மட்டும், இந்த சாப்டருக்கு மட்டும். கச் நாட் டிஃபைன் பண்ண மறந்துடுவீங்க. ஓடி போய் கால்குலேஷன் போட பார்ப்பீங்க. அப்ப கச் நாட் இங்க டிஃபைன் பண்ணிடணும். கால்குலேஷன் கிவன் தட்டுக்கு முன்னாடி நீங்க கச் நாட் டிஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா கிவன் தட் எழுதி கூட நீங்க கச் நாட் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே. புரியுதுங்களா? இந்த டேபிளுக்கு மேல எனக்கு கச் நாட் இருக்கணும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சார். கச் நாட் டிஃபைன் பண்ணா மார்க் கொடுக்க மாட்டாங்க. நல்லா பாத்துங்க. இது ஒரு லைன் தான். மார்க் 0 மார்க் ஆயிரும். சரிங்களா? எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். என்ன சொல்லிக்கிறாங்க? எது நீங்க மென்ஷன் பண்ணி போறீங்க? எக்ஸ்ரேவும் அந்த அப்ரிசியேஷன் இருக்குது. இது ரெண்டையும் தான். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதிட்டு
இது 2 கம்பைன் பண்ணி எழுதினாவே போதும். நீங்க பெருசா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். சார் எப்படி சார் கட்சி நாட்டு ஒவ்வொன்றுக்கும் மாறுது சார் எப்படி சார் பண்றது? அப்படிங்கிறது ஐடியாவே வேண்டாம். இங்க தான் கட்சி நாட்டு சொல்லிக்கிறேன். கிளாசிஃபைடுன்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க பத்தியா என்ன சொல்லிக்கிறான்? போத் வித் ரெஸ்பெக்ட் டு ஓகே இதுதான் நம்மளுடைய கட்சி நாட்டோடது. நீங்க இதை எழுதினாலும் சரி, இல்ல கொடுத்துருக்கிற டேட்டா பார்த்துட்டு நீங்க எழுதினாலும் சரி. கொடுத்துருக்கிற டேட்டா என்ன கொடுத்துருக்கானோ அதை பார்த்து நீங்க எழுதினாலும் சரி. சரிங்களா? ஓகே சார். இது வந்து 2023 2022 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சரி. கிளியரா? Okay. என்னமோ கேட்டுக்கிறாங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். இது மாதிரி ஒரு 2 3 கொஸ்டின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க. இது 2022ல கேட்டுக்கிறாங்க. இது என்ன டெஸ்ட்? இது எதுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிறேன்? என்ன டெஸ்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அதுக்காக இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது இப்பதான் போட்டோம். நான் ஒரு முன்னாடி போட்டீங்க சார். போட்டாச்சா? சரி இது என்ன டெஸ்ட்? இது 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 என்ன டெஸ்ட்? நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் ஐடியா கொடுத்துட்டேன். இது என்ன டெஸ்ட்? இது இப்ப நாம போட போறோம். இது என்ன டெஸ்ட்? பாப்புலேஷன் கொடுத்துறாங்க சார். பாப்புலேஷன் சேம் பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுத்துட்டான். வேரியன்ஸ். சைஸ் கொடுத்துட்டான். இது n1 இது வந்து n2 ஓகே. அப்ப என்ன சொல்லிட்டான்? வேரியன்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துட்டான். வேரியன்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துட்டாவே நான் என்ன டெஸ்ட்னு சொன்னேன். நீ ஆல்ரெடி போட்டுக்கிற தாரகன் உங்களுக்கு தெரியும். வேரியன்ஸ் வந்தா என்ன டெஸ்ட்? சார் நோட் பண்ணி. வேரியன்ஸ்னாவே என்ன டெஸ்ட்னு சொன்னேன். நடத்தும்போது சொன்னேன். வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பான். இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பான். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாவோ இல்ல 2 வேரியன்ஸ் கொடுத்தாவோ என்ன டெஸ்ட்? F test சார். F டெஸ்ட். F டெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? F டெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? Greatest variance divided by smallest variance. Greatest variance divided by smallest variance. அப்ப இது greatest variance எவ்வளவு? இது 3. இது எவ்வளவு? 2.5. அப்ப எது மேல இருக்கும்? 3.0 மேல இருக்கும். 2.5 கீழ இருக்கும். அப்ப சொல்லுங்க ரெண்டு டிவைட் பண்ணி சொல்லுங்க. இத கால்குலேட்டர் வேல்யூ. இத கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப கட்சினா டிவைட் பண்ணுங்க. கட்சினா ஆட்டோமேட்டிக்கா டிவைட் ஆயிடும். சொல்லுங்க. 1.2 பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது? there is no significant between two population variance னு எழுதிரணும். ஓகே? என்ன எழுதுவீங்க? there is no significant difference between two population variance. two population எழுதி படிங்க சும்மா. என்ன டெஸ்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். என்ன டெஸ்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். F டெஸ்ட்னா மேக்ஸிமம் இது எழுதினாவே போதும். F டெஸ்ட் கொடுத்தா வேரியன்ஸ் தான் அப்ப இத எழுதினாவே போதும். சரிங்களா? நீங்க சொல்லுங்க கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளவு சொன்னீங்கப்பா? 2 பாயிண்டா? 1.2 சார். 1.2. ஓகே. இப்போ டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன எழுதிப்பீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரேட்டரோட வேல்யூ டினாமினேட்டரோட இது 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நியூமரேட்டரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 13. அப்ப 13 - 1 கமா டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 15 ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் ஓட. அப்ப 15 - 1 அப்ப எவ்வளவு கிடைக்குது? நம்மளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட வேல்யூ 12 கமா 15 எங்க பார்க்கணும்? F டெஸ்ட்ல பார்க்கணும். நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். F டெஸ்ட் டேபிள் இருக்கோ அங்க போய் பார்க்கணும். சரிங்களா? புரியுதாப்பா? டேபிள் எடுங்க. F டெஸ்ட்ல போயிட்டு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்ல என்ன வேணும்? 12 14ல போய் பார்க்கணும். ஒரு சிலருக்கு வேல்யூ இருக்கும், ஒரு சிலருக்கு வேல்யூ இருக்காது. அது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னா அப்ராக்ஸிமேட்டிவ் வேல்யூ எடுத்து போடணும்னு சொல்லிக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல. சரிங்களா? F டெஸ்ட் எங்க வரணும்? மேபி வந்து சொன்னீங்க F டெஸ்ட். எப்படி பாப்பீங்க? இங்க பாருங்க. இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? நான் டேபிள் காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி தாரகனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது சதீஷ். நீங்க பாத்துங்க. இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? இது நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்க வர வேல்யூ 1 2 3 9 வரைக்கும். இங்க வருது பாருங்க. இது டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ. இது என்னது? டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ. இங்க இருக்குது பாத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய டேபிள் வேல்யூ. இங்க வருது பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அந்த ஆல்பா வேல்யூ சொல்லுவோம்ல. ஆல்பா வேல்யூ 0.9 சொல்லலாம். இதுதான் ஆல்பா வேல்யூ. சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல. அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 12க்கு பார்க்கணும். இங்க 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ரன் பண்ணுங்க. 12 வந்துருச்சா? இங்க பாருங்க. நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா 12 வந்துருச்சு. 12 தானே? 12 வந்துருச்சு. பட் நம்மளுக்கு என்ன இல்ல? கீழ வந்து டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 14 நினைக்கிறேன். 14 இல்ல. அப்ப அடுத்ததுக்கு போய்க்கிங்க. மேபி பேஜ் நம்பர் 12ல இருக்குது பாருங்க. 12ல வந்து 12 15க்கு வந்துருச்சு. அப்ப நியர் பை வேல்யூ எடுக்க சொன்னேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க 12 இருக்குதா? இங்க பாருங்க. 12 இருக்குது. என்ன பார்க்கணும்? 14 பார்க்கணும். அதே கீழ வரீங்க 14 தான் பார்க்குறீங்க. 14 இல்ல.
எங்க பார்க்கணும் 0.95 பார்க்கணும். என்ன வேல்யூ இருக்குது 2.48 50 இருக்குது. 15 தான் இருக்குது 14 இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? 15 தான் இருக்குது 14 இல்ல. அப்ப 2.48 இருக்குது எங்க? Yes, sir. அப்ப அதுக்கு மேல புட்டபிள் இருக்குதா? ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து போடுங்க. ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்து போடுங்க. அல்லது 2. என்ன சொன்ன 2.48 சாரி 2.48 இங்க இருக்குது 2.69 கரெக்டுங்களா? ரெண்டுக்கு மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் எடுத்து போட்டுருங்களேன். 2.69க்கு 2.48 அப்ராக்சிமேட் வேல்யூன்னு போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அங்கே டேபிளில் வேல்யூ இல்லை. அப்போ 2.48 டேபிள் வேல்யூ வந்து 2.48 ப்ளஸ் 2.69 டிவைட் பை 2 போட்டுட்டு இப்போ எழுதிடுங்க. சரிங்களா? இது என்னது ஆல்பா ஈக்குவல் டு 5%. டிவைட் பை 2 போட்டால் எவ்வளோ கிடைக்குதுங்கன்னு 2.58 சரிங்களா? அப்ராக்சிமேட்லி போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு போட்டினுக்கு இல்லை. அதனால இந்த லைன் போட்டு இது பேர் அப்ராக்சிமேட்டிவ். ஓகேங்களா? இதை போட்டு எழுதிடுங்க. நம்ம டேபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம இதை எடுக்கணும். சரிங்களா? இப்போ கம்பேர் பண்ணுங்கப்பா. இது என்னது 1.2 இது எவ்வளவு 2.8. அப்போ கன்க்ளூஷன் என்ன எழுதுவீங்க? 1.2 less than or equal to 2.5. கன்க்ளூஷன் என்னது? H is accepted. சார். That's all. அப்போ இது போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் 7 மார்க். ஒரு 5-6 ஸ்டெப்லயே வந்து 6 மார்க் கொஸ்டின் 5-6 ஸ்டெப்லயே வந்து. இதுல மிஞ்சினா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 13 மார்க் கேட்டிருந்தாங்க டைரக்டா. டைரக்டா கேட்டிருந்தாங்க 13 மார்க் ஒரே கொஸ்டின் கொடுத்து கேட்டிருந்தாங்க. சரி, என்ன டவுட் என்ன? இல்லைங்க சார். ஈஸியா தான் இருக்குது. சார். சரி, வெரி குட். சரி, இப்போ அது அடுத்த டெஸ்ட்டுக்கு பாருங்க. இது கொஞ்சம் பார்க்கணும். இது சொல்லுங்க. இது என்ன நடக்குது? இது என்ன நடக்குது கண்ணு? இது என்ன டெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிங்களேன். வியூ ஆகலைங்க சார். வியூ ஆகலையா? சாரி, டேபிளே இருக்குதா? எஸ் சார். ஓ, நாளைக்கு பின்னி சொல்லிக்கலாம். நாங்கள் கால்குலேஷன் போட்டிருந்தேன். சாரிப்பா. அப்போ முன்னாடி கால்குலேஷன் போட்டது பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, முன்னாடி கால்குலேஷன் போட்டது பார்த்துக்குங்க. என்னாச்சு அப்படின்னா தெரியுதுங்களா? ஓகே சார். இதை முன்னாடி கால்குலேஷன் போடுங்க. அது தெரியல என்ன சொல்லுங்க. நாங்கள் நடத்திட்டு இருந்தேன். மேபி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை தெரியும் சார். போட்டுருக்கேன் சார். கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகேங்க. சரி, அதே மாதிரி ஐடியா தான். இந்த கொஸ்டின் என்ன கான்செப்ட் இருக்கும்? என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க? என்ன பண்ணணும்? என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது அப்புறம் பார்க்கலாம். கீழே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிங்க. டீச்சர் சார். மீன் டெஸ்ட் மீன் கொடுத்துக்கிறான் அவங்களுக்கு. மீன் கொடுத்துக்கிறான்னு பாருங்க. மீன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தோம்னா டி டெஸ்ட்டுக்கு போயிடலாம். வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன டெஸ்ட்டுக்கு போகணும்? எஃப் டெஸ்ட். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து ஹியூஜ் வேல்யூ இருக்கு. நம்ம வந்து என்னோட வேல்யூ நார்மல் வேல்யூ வச்சு தான் போடுவோம். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் தான் எஃப் டெஸ்ட் இருக்குது. பட் இங்க என்னோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துக்கிறேன் பாருங்க. மோர் தென் 30 சார். மோர் தென் 30. பட் மோர் தென் 30க்கு வந்து நம்ம வேரியன்ஸ் டெஸ்ட் இல்லை. அவங்க பாப்புலேஷன் தான் வேரியன்ஸ் டெஸ்ட்டுங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் ப்ராசஸ் எஃப் டெஸ்ட் தான். டேபிள் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஹையஸ்ட் வேல்யூ என்னவோ அதை எடுத்து நம்ம போட்டு நம்ம கன்க்ளூஷன் சொல்லிடணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டேபிள் வேல்யூ எது எடுத்து போடணும்னு உங்களுக்கு சொல்றேன். இது எஃப் டெஸ்ட் தான். இது எஃப் டெஸ்ட் தான். என்னென்ன வேல்யூ கொடுத்துக்கிறேன்னு தெரியுதுங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறேன். நல்லா பாத்துங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன நான் இருக்குங்களா? உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு தாரங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, ஆல்ரெடி லோயர் கிளாஸ் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து 2.6. இதே வேரியன்ஸ் மாத்திரம் என்ன ஐடியா? சிக்மா ஸ்கொயர். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும்? 2.6 ஸ்கொயர். கரெக்டாப்பா? அடுத்த ஐடியா என்னது? 2.7. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப சிக்மா 2 வந்து 2.7. அப்ப சிக்மா 2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 2.7 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுல எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸா இருக்கும் பார்த்துட்டு அதை நியூமரேட்டர்ல வச்சுங்க, இன்னொன்று வந்து டினாமினேட்டர்ல வச்சுருங்க. ஓகேவா? அதுப்பா சார் போடுங்க பார்க்கலாம். $1.08 சார். எதுக்கு 1.0? ஃபுல்லாவே ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல சிக்மா 1 ஸ்கொயர் வேல்யூ வச்சுங்க. சிக்மா 1 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? இதனோட வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க? சிக்மா 1 ஸ்கொயர் 6.76. என்னப்பா ஒருத்தர் சொல்லுங்க. 6.76. 6.6 is 2.7 ஸ்கொயர்.
7.2 7.29 ஓகே. அப்ப எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ? இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. 7.29 சார் டிவைடட் பை 6.7 1.08 சார் 1.78ங்களா? 1.08 ஓகே 1.08. ஸோ அவ்வளோதாங்க. 1.08 இது டேபிள் வேல்யூ மேக்ஸிமம் பாசிபிள். ஏன்னா இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கிடைக்குது? 499. நல்லா பாருங்க. நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கமா டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1. கரெக்ட்டுங்களா? டினாமினேட்டர் டிகிரி வேல்யூஸ் -1. அப்போ நியூமரேட்டர் எவ்வளவு? 500. 500 -1 வந்து 499. 499 கமா 999. 499 கமா 999. அப்போ எங்க பார்ப்பீங்க டேபிள் வேல்யூ? டேபிள் இருக்குதான் பாருங்க. அந்த ஸ்டடி டெஸ்ட் டேபிள் எஃப் டெஸ்ட் இருக்குதான் பாருங்க. மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாதனால அந்த மோர் தென் வேல்யூ போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன பாசிபிளோ அதை நம்ம எடுத்து போடணும். 24 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 30, 120 இன்ஃபினிட்டி கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஃபினிட்டியோட வேல்யூ தான் நம்ம எடுத்து ஏதோ ஒரு 5% தானே 3.84 ஆச்சு அட்லீஸ்ட் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா அது வரைக்கும் நம்ம டேபிள் இல்லை. மேபி எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னாச்சு இன்ஃபினிட்டி வருதா? அதான் இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. சரிங்களா? இன்ஃபினிட்டி கம்மா இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துருது. சரிங்களாம்மா? அப்போ இந்த 1ன்னு வச்சு அட்லீஸ்ட் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம போட முடியாது. எல்லாத்துக்கும் 1 வந்துடும். எண்ட் ஆஃப் டேபிளோட வேல்யூ எண்ட் ஆஃப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். நம்ம 499 இல்லை. கரெக்டாக 499 இல்லை 999 இல்லை. அப்போ எண்ட் ஆஃப் க்ளோசிங் வேல்யூஸ் வந்து 1ன்னு ஒரு ரீஜன் கிடைக்குது. அப்போ 1 வச்சு நீங்கள் கன்க்ளூஷன் எழுத போறீங்க. சரிங்களா? சார் இது மாதிரி நம்ம பெரிய வேல்யூ போச்சுன்னா வேற எதுவும் பண்ண வேண்டாம். 1க்கு வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே புரியுதாப்பா? சார் ஓகே சார். அப்போ கன்க்ளூஷன் எழுதுறீங்க இது 1.28. நாட் அக்செப்டட். அவ்வளோதான் கண்ணு. ஏன்னா எஃப் டெஸ்ட்டில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் ரன் பண்ணுறது பாசிபிள் இல்லை வேரியன்ஸ் டெஸ்ட்டில். அதனால் நம்ம வந்து அக்செப்டட் ரிஜெக்டட் தானே? ரிஜெக்டட் சார். நாட் அக்செப்டட். சார் நாட் அக்செப்டட். ஓகே அவ்வளோதாங்க. என்ன கஷ்டம்? கொஸ்டின் எடுக்கிறீங்க, என்ன டெஸ்ட்னு பார்க்குறீங்க, ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. சரிங்களா? சரி இப்போ இது என்ன டெஸ்ட்டு? இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. இது என்ன டெஸ்ட்டு? நீங்கள் இப்போ அடுத்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் இது. என்ன டெஸ்ட்னு சொல்லி போகணும். மீன் கொடுத்துக்கிறானா, வேரியன்ஸ் கொடுத்துக்கிறானா, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துக்கிறானா? எதுவுமே கொடுக்கல. சரி அப்படி இல்லைனா நம்மளுக்கு கை ஸ்கோர் டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஐடியா கொடுத்துக்கிறானா? எதுவுமே கொடுக்கல. அவன் ஒரே ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான். அவுட் ஆஃப்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறான். இங்க பாருங்க, அவுட் ஆஃப்னா ப்ராபபிலிட்டியோட கான்ஸ்டன்ட் சொன்னேன். இங்க பாருங்க 640% சஃபரிங் ஃப்ரம் த டைபாய்டு காய்ச்சலாமா. அதுல இருந்து எவ்வளவு சொல்லிக்கிறேன்? ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் 63 இஸ் டைட். அப்ப 640க்கு 63 டைடுங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துக்கிறான். அப்ப இது என்ன டெஸ்ட் தெரிஞ்சிச்சு? ப்ரொபோஷனல் டெஸ்ட். புரியுங்களா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எத்தனை டேட்டா கொடுத்துக்கிறான்? ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துக்கிறான். அப்புறம் என்னது? சிங்கிள் ப்ரொபோசல். முடிஞ்சதா? ப்ராப்ளத்தை பாருங்க, பொறுமையா படிங்க. ஒண்ணுமே இருக்காது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா நாம கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஸ்மால் பி கொடுத்துட்டான். ஸ்மால் பி எவ்வளவு? 63 எவ்வளவு? 640. கேபிட்டல் பி என்னது? அவனே பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். அப்ப அதை வச்சு நீங்க ரன் பண்ணுங்க. முடிஞ்சது. பாருங்க, இங்க நோட்டேஷன் மாத்திக்கிறாங்க. பட் நீங்க அதை நோட்டேஷன் வந்து நான் காப்பி பண்ணி போனா நோட்டேஷன் மாறிக்குது. பட் நம்மளுக்கு என்னது? இது கேபிட்டல் பின்னு வச்சுங்க. நம்ம நோட்டேஷன் இது கேபிட்டல் பின்னு வச்சுட்டு இது வந்து ஸ்மால் பின்னு வச்சுங்க. மற்றபடி கால்குலேஷன் எல்லாமே ஒன்னே தான். பாருங்க, எல்லா கால்குலேஷன் ஒன்னே தான். ஓகேங்களா? இது பி மைனஸ் கியூ. இது பாருங்க, நான் என்ன சொன்னேன்? பி மைனஸ் கியூன்னு கொடுத்துக்கிறோம். அதே தான் கொடுத்துக்கிறோம். பி இன்ட்டு கியூ தானே கொடுத்துக்கிறோம். கியூவோட வெளியே அவன் டேரக்டா போட்டான். 1 மைனஸ் பிங்கிறது இங்க டேரக்டா போட்டான். ஸோ நீங்க வேணா போட்டுங்க, இல்லைன்னா இதையே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிடையாது. ஃபார்முலா மாறுது, நீங்க கஷ்டப்பட வேணா. எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களாமா? ஈஸியா? அப்போ ஒரு தியரி பார்த்தபடி என்ன கொஸ்டின் கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே சார், கண்டுபிடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 டைம் எடுத்து கொஸ்டின் பேப்பர் பாருங்க, நம்ம ஈஸியா போகலாம். ஓகே. ஸோ அடுத்த 2 கொஸ்டின். இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் கண்ணு. இது என்ன டெஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன டெஸ்ட்னு கண்டுபிடிங்க. எடுத்து முடியும். n வந்து 80. n வந்து 80 என்ன டெஸ்ட்? மோர் தென் 30. அப்ப லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள்ல என்ன டெஸ்ட்? ப்ரொபோஷனல் டெஸ்ட், இப்ப மீன் டெஸ்ட் இருக்குது. அப்ப என்ன கொடுத்துக்கிறாங்க? டைரக்டா மீன் கொடுத்துட்டான். நல்லா பாருங்க, டைரக்டா மீனே கொடுத்துட்டான். அப்ப மீன் டெஸ்ட். எத்தனை மீன் கொடுத்துக்கிறான்? ஒரு சாம்பிள் மீன் கொடுத்துட்டான். சாம்பிள் மீன் கொடுத்துட்டான். ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டான்.
அப்போ பாப்புலேஷன் மீன் கொடுத்துக்கிறானா? இங்க பாருங்க பாப்புலேஷன் மீன் கொடுத்துட்டான். இங்க பாருங்க பாப்புலேஷன் மீன் எவ்வளவு கொடுத்துக்கிறான்? அவனே கொடுத்துட்டான் பாரு. பாப்புலேஷன் மீன் அவனே கொடுத்துட்டான் பாரு. அப்போ பாப்புலேஷன் மீன் கொடுத்துட்டான். ஒரு பாப்புலேஷன் மீன் கொடுத்துட்டான். 71 இது வந்து 9.583 சாம்பிள் மீன் எவ்வளவு சொல்லிக்கிறான்? 68.45 சொல்லிட்டான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறான். இங்க பாருங்க லெஸ் தென் ஒரு வேர்டு கொடுத்துட்டான். லெஸ் தென் என்ன கேஸ்? கட்சி நாட்டை வந்து டிபெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஒன் டைல் டெஸ்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஸ் தென் மோர் தென் வரும்போது என்ன டெஸ்ட் சொன்னேன்? டேபிள் வேல்யூ பக்கத்துல நிறைய கொடுத்துக்கிறான். சரிங்களா? இது மென்ஷன் பண்ணணும்னா ஹாஃப் மார்க் முடிச்சிருவாங்க. ஹாஃப் மார்க் மீன்ஸ் சப்போஸ் 8 மார்க் போடுறாங்கன்னா 4 மார்க் தான் போடுவாங்க. இதை மென்ஷன் பண்ணி ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி லெஸ் தேன் மோர் தென் டி டெஸ்ட்டுக்கு எழுதும் போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். டி டெஸ்ட்ல மேக்ஸிமம் லாக் ஆகும். டி டெஸ்ட் இல்லைன்னா லாஸ்ட் சாம்பிள் அந்த மீன் டெஸ்ட்ல லாக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எங்கெல்லாம் மீன் டெஸ்ட் வருதோ அது பாத்தீங்கன்னா ஒன் டெயில் டெஸ்டா இல்ல டூ டெயில் டெஸ்டா செக் பண்ணிட்டு போடணும். அப்ப என்ன வேர்டு கொடுத்துருப்பான்? இன்க்ரீசிங் டிகிரீசிங் மோர் தேன் லெஸ் தேன் அந்த மாதிரி வேர்டு கொடுத்துருப்பான். கிரேட்டர் லோயர்ஸ் அந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டா என்ன தெரிஞ்சிடும்? ஒன் டைல் டெஸ்ட்னு மென்ஷன் பண்ணிடுவேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது லெஸ் தென்னா லெஃப்ட் டைல். லெஸ் தென் சொல்லும்போது என்னது? லெஃப்ட் டைல் பேர் அது பேரு. அதே கிரேட்டர் தென் சொன்னாங்கன்னா ரைட் டைல் டெஸ்ட் பாங்க. சரிங்களா? ரெண்டு இருக்குது. ரெண்டு கான்செப்ட் ஒன் டைலுக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது இல்ல அப்படின்னா உனக்கு 8 மார்க் போற இடத்துல 4 மார்க் போடுவாங்க. 13 மார்க்னா 5 மார்க் தான் போடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அந்த அதுதான் கொஸ்டின் நிறைய டைம் படிச்சு பாருங்கிறேன். சரிங்களா? அப்ப கட்சி நாட் டிபெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன் போட்டுட்டு கியர் யூசிங் லெஸ் தென் கண்டிஷன் தேர்ஃபோர் ஒன் டைல் டெஸ்ட் எழுதிக்கணும். அங்கேயே எழுதிக்கணும். கட்சி நாட்லயே கியர் மீன் இஸ் லெஸ் தென் கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. தேர்ஃபோர் ஐ எம் யூசிங் ஒன் டைல் லெஸ் தென் கொடுத்தனால ஒன் டைல்ல லெஃப்ட் டைல் யூஸ் பண்றோம்னு சொல்லிக்கணும். லெஃப்ட் டைல் யூஸ் பண்ணி சொல்லிக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? டவுட் இருக்குதுங்களா? அப்படி புரியுதுன்னா சொல்லுங்க. புரியலன்னா சார் புரியுது. ஸ்டடி பண்ணணும் சார். ஒரு தடவை ஃபுல்லா போட்டு பார்த்து ஃபுல்லா ஸ்டடி போட்டு பண்ணேன். பாருங்க. நான் டைம் கொடுக்குறேன். போட்டு பாருங்க. போறதுக்கு டைம் கொடுக்குறேன். என்னென்ன கொடுக்குறாங்க? ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன ஃபார்முலா தெரியுமில்ல? z equal to x square minus mu divided by s divided by root of n. n minus 1 இங்க வந்து கேபிட்டல் S கொடுக்குறாங்க. n minus 1 வச்சுக்கோங்க. n minus 1. ஃபார்முலா தெரியுதப்ப இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிட்டு என்ன வருது சொல்லுங்க. இதுதான் நம்மளுடைய கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? சார். சார் அந்த மியூ மட்டும் எது சார் எடுக்கணும்? என்னப்பா? மியூ இருக்குல்ல சார். எக்ஸ் பார் மியூங்கிறது மைனஸ் பாப்புலேஷன் மீன். அத பாத்தீங்கன்னா போடும்போது தான் தெரியும். மியூங்கிறது பாப்புலேஷன் மீன். பாப்புலேஷன் மீன் என்னங்கற? இங்க பாருங்க. மியூங்கிறது பாப்புலேஷன் மீன். 71. ஓகே. மியூங்கிறது ஓவரால் 0.030 சார். சொல்றேங்க இன்னொரு கிளியரா சொல்லுங்க. 0.030. 0.030. ஓகே. 0.0. ஓகே. இது ரூட் ஆஃப் n minus 1 தான் போட்டீங்க. இது ரூட் ஆஃப் n minus 1. அப்ப இது வந்து நியூமரேட்டருக்கு போகும். இந்த வேல்யூ இது பாத்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு போகும். ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுருங்க. என்னமோ கொஞ்சம் பாத்துங்க. இது என்னது? 68.53 71 கரெக்ட்டுங்களா? 71 into root 79. root 79 இங்க இருக்கு. root 79 இங்க இருக்கும். டிவைடட் பை கீழ இருக்கும் 9.583 இருக்கும். கீழ வந்து எனக்கு 9.583. ரூட் வேல்யூ வந்து நம்ம மேல கொண்டு போயிடணுமா சார்? ஆமாடா கண்ணு. இந்த ரூட் என்ன? ஃபார்முலா படி என்னது? இந்த ரூட் வந்து டினாமினேட்டரோட டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு மாறும். ஓகே ஓகே சார். டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு மாறும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. So 0.2666.
இன்னொருக்குப்பா ஒரே நிமிஷம். 0.6266 ஜீரோ பாயிண்ட் இல்லை 0.266. 266. ஓகே டேக்கன். தேங்க்யூ. ரூட்டை கீழே வச்சு டைரக்டா பண்ணேன் சார். பட் ரூட் மேல இது கொண்டு மேலதான் போகும்போது போங்கண்ணே. இந்த ஃபார்முலா ஓகே நான் வச்சிருந்தேன், லோயர் கிளாஸ் ஃபார்முலா. இது மட்டும் நான் வச்சிருந்தேன். என்ன ஃபார்முலா? ஏ டிவைடட் பை பி சின்னு வந்ததுன்னா ஏசி டிவைடட் பை பி. ஓகேங்களா? அடுத்தது ஏ ஓகே டிவைடட் பை பி டிவைடட் பை சின்னு வந்ததுன்னா ஏ பை பிசி. அடுத்தது ஏ டிவைடட் பை பி டிவைடட் பை சி டிவைடட் பை டின்னு வந்ததுன்னா ஏடி டிவைடட் பை பிசி. இந்த 4 ஃபார்முலா நான் வச்சிருக்கேன். இந்த 4 ஃபார்முலா கொஞ்சம் மிஸ்டேக் ஆக தான் செய்யும். கொஞ்சம் நான் வச்சிருந்தேன். இது பேசிக் ஃபார்முலா. ஓகே இதை நான் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே கால்குலேட்டருங்கும் போது நம்ம மிஸ்டேக் ஆகும். ப்ராக்கெட் போட்டு போடணும், இல்லைன்னா செப்பரேட்டா போடுங்க. இதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, ஓகே நீங்க இந்த கால்குலேஷன் இப்ப கத்துக் கொடுக்குறேன் பாருங்க. கால்குலேட்டர்ல எடுத்து முடியும் ஒரு பிராக்கெட் போட்டுட்டு இந்த எக்ஸ் பார் வேல்யூ மைனஸ் மியூவோட வேல்யூ எழுதிட்டு டிவைட் போட்டுக்கணும். டிவைடு அங்க டிவைட், இந்த டிவைட் இருக்கு, இந்த டிவைட் போட்டுக்குங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், ஒரு பிராக்கெட் அங்கேயே இருக்கும் பாருங்க, கால்குலேட்டர் பிராக்கெட் இருக்கும். பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த எஸ்ஸோட வேல்யூ டிவைட் பை அதுக்கு ஒரு டிவைட் போட்டு ரூட்ல அந்த வேல்யூ போட்டுக்கணும். ரூட் போட்டு அந்த வேல்யூ போட்டுட்டு திரும்ப பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாகாது. இப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பாகாது. இல்லைன்னா தப்பாகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து. நான் சொன்ன மெத்தடாலஜில போட்டீங்கன்னா தப்பாகாது. வேணா அது அந்த கால்குலேஷன் நீங்க மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு அனுப்புறேன், பார்த்துக்கங்க. எப்படி போட சொன்னேன்? ஓகே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூ இருந்து இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு ரெண்டு வேல்யூ என்னவோ அதை போட்டு டிவைட் பண்ணிக்கிறீங்க. திரும்ப பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. திரும்ப பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த மாதிரி டிவைட் போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிவைடுக்கு ஒரு பிராக்கெட், ஒண்ணுமே பண்ண வேணாம். என்ன பண்றீங்க? டிவைடுக்கு ஒரு பிராக்கெட், நியூமரேட்டருக்கு ஒரு பிராக்கெட், அவ்வளவுதான். நடுக்கு நடுவில் டிவைட் போட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மிஸ்டேக் ஆகாது. வேணா இப்பயே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் மட்டும் தான் செக் பண்ணி பாருங்க. டைம் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களால போட முடியாது, செக் பண்ணிக்கிறேன். சார் ஆன்சர் 2.3 சம்திங் வருது சார். 2. அப்படிங்களா? ஏன்னா ஆளுக்கு ஒரு ஆன்சர் வருது. அப்ப நான் செக் பண்ணி பார்க்கட்டா? ஏன்னா இது வந்து கொஸ்டின் பேப்பர் சொன்னா நான் என்கிட்ட எதுவும் இல்லை. நான் இப்பதான் போட்டு ஓகே பார்க்கணும். நானும் போட்டு பார்க்குறேன். நான் மேடையில் தான், ஏன்னா எங்க கால்குலேட்டர் இல்லை, ஸ்டூடெண்ட் தான் வாங்கி ஓகே போறாங்க. நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொரு வேல்யூ சொல்லுங்களேன். எக்ஸ் பார் மைனஸ் மியூவோட வேல்யூ என்ன? எக்ஸ் பார் மைனஸ் மியூவோட வேல்யூ என்னப்பா? 68.45 minus 71. 68. ஆமா. minus 71. சார் மைனஸ் சார் minus 2.55. மைனஸ் 2.55. இது 55. எக்ஸ் பார் சார் மைனஸ் மியூ. அடுத்து எஸ் கரெக்ட் ஓட சார். வேல்யூ. நான் கேட்குற ரூட் ஆஃப் 79ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 79. root of 79. ம் 8.89 சார். 8.89. 89. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுமே நியூமரேட்டரோட வேல்யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8.89 into 2.55. ம் into 2.55. ம் 22.66 சார். ஓகே. 22.66 டிவைடட் பை 9.583 போடுங்க. டிவைடட் பை 9.583 போடுங்க. 2.365 வருது சார். கரெக்ட் ஓகே. தான். 2.365. சார். சதீஷ்மா தெரிஞ்சுங்களா? சப்போஸ் கால்குலேஷன் புரியலன்னா இப்போ நீ கூட சொல்லி கொடுக்குறேன். புரிஞ்சுதா கண்ணு? இல்லை என்ன டவுட் இருக்குங்களா? 79க்கு 71 போட்டேன் சார். ஆஹா. ஓகே ஓகே. அது 80 தானே கொடுத்துக்கிறாங்க. சாரி, இந்த 71 போட்டீங்களோ? இதை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா, ஓகே. இது n-1 இல்ல, இதுதான் போடணும். எஸ் சார். இது வரைக்கும் ஓகே இல்ல? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? ஓகே இல்ல சார். ஓகே எஸ் சார். ஓகே. அவன் என்ன கேட்கறான்? 1% கேட்கலாம். எது? லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் 1% உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? மெமரி பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா அந்த டேபிள் வேல்யூ போய் நீங்க பார்க்கணும், கத்து கொடுத்துக்கிறேன். அந்த நான் 5 வேல்யூ 6 வேல்யூ இருக்குதுல்ல, அதை போய் சார். பார்த்து கத்து கொடுத்துக்கிறேன். இது எப்படி சார் பார்க்கறது? எனக்கு டேபிள் வேல்யூல இல்லையே, நான் என்ன சார் பண்றது? அப்படின்னா நீங்க பேஜ் நம்பர் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்ல எங்க இருக்குதுன்னு கத்து கொடுக்குறோம், பாத்துக்கோங்க. உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் இருக்குதுல்ல, அதை எடுங்க. அதை எடுத்துட்டு டி டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்கல, அந்த ப்ளூ கலர் ஷேட் ஒன்று இருக்கும் பாருங்க. ப்ளூ கலர் ஷேட்ல டெட் எண்ட்ல பாருங்க. டெட் எண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இருக்குதா? இருக்கு சார். சதீஷ் நீங்க பாத்துட்டீங்களாப்பா? பார்த்துட்டு இருக்கேன் சார். ஷேர் பண்ண ஸ்கிரீன் வந்துருக்குங்களா? இருக்கு சார். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 1% வேணுங்கிறாங்க. 1% எது? 0.99 எங்காச்சும் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இங்க கொடுத்துக்கிறாங்க. 1% தானே? எஸ் சார். டெட் அண்ட் இஜெட்னு கொடுத்துக்கிறது. டி டெஸ்ட் இஜெட்னு கொடுத்துக்கிறது. இந்த இடத்துல கடைசி பாட்டு 99 கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய 1%. எவ்வளவு ஆன்சர்? 0.556.
இதே 5% நீங்க பார்ப்பீங்க, இங்க பார்ப்பீங்க. நீங்க மெமரி பண்ணவே தேவையில்ல. அதனால தான் இந்த டேபிள் எடுத்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி குடுத்துக்கிறேன். டெஸ்ட்லாம் நான் சர்ச் பண்ணி எடுத்து இன்சர்ட் பண்ணி குடுத்துக்கிறேன். நீங்க ஓகே. எதுவும் கஷ்டப்பட தேவையில்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? சரி சார். அப்ப டி ஓகே. டெஸ்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டோட டேபிள் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம ஆ. தெரியும்னு நெனச்சுட்டு போவோம். பட் அதிலேயே நீங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கங்க. எங்க இருக்குது? இந்த டி டெஸ்ட் ப்ளூ கலர் சேனல்ல டெப்த்ல லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நோட் பண்ணிக்கங்க. இப்ப தெரியும், மறுபடியும் தெரியாது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. சார். ஓகேங்க சார். ஓகேம்மா. தேங்க் யூ. சரி, இப்ப பாருங்க பார்க்கலாம். அக்செப்டட்னு வருது சார். இட்ஸ் நாட் இஸ் அக்செப்டட். அக்செப்டடா? சார். அவ்வளவுதான் கண்ணு. இத போய் 13 மார்க் இதுல கேட்டுக்கிறாங்கடா கண்ணு. அவ்வளவுதான். என்ன இருக்குன்னு எழுதுங்கடா கண்ணு. இருக்கிற எந்த யூனிட் கஷ்டம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த யூனிட் தான் கஷ்டம்பாங்க. ஓகே. இந்த யூனிட் தான் கஷ்டமாங்க. எதனாலனா தியரியில என்ன குடுத்துருக்காங்க நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். சரிங்களா? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அத நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கங்க. இது வந்து 1 டைல் டெஸ்ட்ல 1 டைல் டெஸ்ட்ங்கும்போது அது 2 டைல் டெஸ்டோட வேல்யூ அத டிவைட் பை 2 போடணும். இப்ப நம்ம ஓகே. கண்டுபிடிச்சோம்ல. அந்த வேல்யூ வந்து இது 2 டைல் டெஸ்ட் இல்ல. 1 டைல் டெஸ்ட்னா நமக்கு என்ன வரும் பார்த்து போடணும். டிவைட் பை 2 போடுங்க. சரிங்களா? இத உங்களுக்கு அப்படியே அனுப்புறேன் பார்த்துக்கங்க. சரிங்களா? சரி சார். ஓகேங்க. இது ஒரு பார்ட் முடிச்சிட்டீங்க. இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்க. சார். இது எப்படி போடுவீங்க? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எப்படி போடுவீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல் வந்து நான் இன்னைக்கு அனுப்பிடுறேன். அந்த மெட்டீரியல் கேட்டாங்கன்னா, இங்க பாருங்க கான்ஃபிடன்ஸ் லிமிட்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு சில டைம் கேட்டுறாங்க. வேற வழி இல்ல போட்டு தான் ஆகணும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, கேட்டுறாங்க. போன டைம் இது கேட்டாங்க. இது ரேர் இது கேட்கறது ரேர். ஆனா ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் வேற மாரி கேட்கலாமேன்னு கேட்டுறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாரி கான்ஃபிடன்ஸ் லிமிட்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுனாவே, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஒரு சம் ஃபார்முலாஸ் இருக்குது. அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிருவேன்ல இப்ப. இதுலயே இருக்கும். இந்த ஃபார்முலா செக்ஷன் நான் கேண்டிடேட்னு எழுதிக்கிறேன். மேபி டைப் பண்ணிருப்பேன்னு நெனைக்கிறேன். நான் அத ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? சரிங்க. அதனால ஓகேங்க சார். நீங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சார். எந்த கான்செப்ட்? இது அடிஷனல் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சது. இது வரைக்கும் தான் 90% கேட்க போறாங்க. 95% இது வரைக்கும் தான் கேட்க போறாங்க. அடிஷனலா ஒருக்காக இது ஒரு 3 மார்க், 4 மார்க் குடுத்து இத கேட்பாங்க. அப்ப 13 மார்க்னா இது எதுக்கு 13 மார்க் குடுக்கணும்? அப்ப இதுக்கு 8 மார்க், இதுக்கு 5 மார்க் டிவைட் பண்ணி குடுத்துருவாங்க. சார். அதனால இந்த கான்செப்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அத உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? அந்த ஃபார்முலா ரெஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? சார். ஓகேங்க சார். இந்த ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிருவேன். பார்த்துக்கங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ அவ்வளோதான் கண்ணு. உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுப்பா கண்ணு. இது வந்து உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா, எம்இ சிஎஸ்சியோட கொஸ்டின். இது வந்து மேபி இந்த கடைசி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? 2 குடுத்துக்கிறாங்க. இந்த பார்ட் வந்து இந்த பார்ட் மட்டும் சிஎஸ்சிக்கு மட்டும் உண்டானது. இந்த பார்ட் மட்டும். மீதி பார்ட் இங்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட். இந்த பார்ட் போத் எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் இங்க கை ஸ்கொயர் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. டெஸ்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னா கை ஸ்கொயர் டெஸ்ட். கை ஸ்கொயர் டெஸ்ட் வரும்போது நாம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சலாம்ல? சார். வேல்யூ கொடுக்குறாங்க எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ மீன் தான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஓ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை இ 3 கலந்து சரிங்களா? 3 கலந்து கூட முடிச்சுக்கோங்க. 142 எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னங்கிறது என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் கை ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மீன் கண்டுபிடிப்பீங்க. சம்மேஷன் x பை n. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது சொல்லுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். 445 சார். டிவைட் பை எவ்வளவு? 6. 6 6 74.17 அவ்வளவுதான் கண்ணு. 74.17. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சேம் தான். 74.17 எக்ஸ்பெக்டட் வேல்யூ 74.17 74.17 74.17 74.17 74.17 இதான் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவீங்க? சம்மேஷன் கண்டுபிடிச்சு போடுவீங்க. அவ்வளவுதான் கண்ணு. இது ஆல்ரெடி இந்த கான்செப்ட் போட்டுக்கிறோம். இது கேட்டுக்கிறாங்க. வந்து 2023 நம்ம கேட்டுக்கிறாங்க. ஓகே. போட முடியுமா? சொல்லுப்பா. பண்ணலாம் சார். பண்ண முடியல. பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா எம்இ சிஎஸ்சிக்கு மட்டும் உண்டது. ரெண்டாவது பார்த்து 2 பேத்துக்கு உண்டானது. ஃபர்ஸ்ட் பார்ட் உண்டான ஆன்சர் உங்களுக்கு அனுப்பிருப்பா. ரெஃபர் பண்ண உங்களுக்கு டவுட்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? சரிங்க சார். சார் நான் வந்துச்சு. எங்க வந்துச்சு பாருங்க. இது அது போட்டுக்கிறாங்க. அப்படி போடணும் இந்த மாதிரி போடுங்க. நான் சொன்ன மாதிரி போட்டுங்க. இது கொஞ்சம் இதா போட்டுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றது கொஞ்சம் நம்ம 2 கொஸ்டின் இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இது பண்ணி கேட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. எல்லா ஆன்சரும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரிங்களா?
ஓகேங்க. என்ன டவுட்டுப்பா? இப்போ தேர்டு, அதாவது டெஸ்டிங் ஆப் கைப்பர்ஸ்